ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரையில் ரசமும் முருங்கைக்கீரை பொரியலும் பண்ண போகிறேன். அதுக்கு கீரை முங்குற அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கீரையை. இப்போ ரசத்துக்கு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெள்ளைப்பூடு, 2 தக்காளி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, 3 வத்தலை நான் சுட்டு அரைக்க போகிறேன். இதை அரைச்சிக்கலாம். இது 2 பேர்த்துக்கு அளவாக தான் நான் வைக்கிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம். கீரை வெந்துருச்சு. இப்போ கீரை தண்ணியை நான் வடிச்சுக்கிறேன். இந்த தண்ணியில் தான் நான் ரசத்துக்கு தாளித்து விட போகிறேன். தேங்காய் பூ, சீரகம் போட்டு கிண்டி விட்டுக்கரலாம். அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றி எதுவும் தாளிக்க வேணாம், நல்லா இருக்காது. இப்படி செஞ்சு பாருங்கள், ஒரு ஆக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், அதேமாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கிறலாம். அந்த கீரை வடித்த தண்ணியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு போட்டுக்கரலாம். கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி போட்டு நுர கட்டினவுடனே இறக்கிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு சைடிஷ்ஷு ஆம்லேட் வச்சுருக்கேன். அப்பளம், கருவாடு எல்லாம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ கருவாடு தீர்ந்து போச்சு, அப்பளமும் இல்லை, தீர்ந்து போச்சு. அதே முட்டை மட்டும் ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். இங்கே ஊறுகாய், அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ.